மக்களின் சின்னம், விவசாயிகளின் சின்னம், விவசாய தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டைலைக்கு. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் திரு RP உதயகுமார் அவர்களுக்கும் இந்த பகுதியில் இருக்கின்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், முன்னாள் MLA-க்களுக்கும், வாரியந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வாக்கா மக்களுக்கும், பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி இதை முடிச்சுட்டு மதுரைக்கு போக வேண்டும். ஆகவே இன்னும் 40 கிலோமீட்டர் சென்று கூட்டத்தில் பேச வேண்டி இருக்குது. சுருக்கமா, மகேந்திரன் அவர்கள் ஒரு சிறந்த பண்பாளர். கூப்பிட்ட கூறலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதாபிமானம் உள்ள மனிதர். அப்படிப்பட்டவரை தான் தலைமை தேர்ந்தெடுத்து இங்க நிறுத்தப்பட்டுகின்றது. அவருக்கு நீங்க உங்களுடைய பொன்னான வாக்கினை இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்தாச்சு. அரிசி விலை 30 ரூபா கிலோவுக்கு உயர்ந்துடுது. எண்ணெய் விலை 1 லிட்டர் 60 ரூபா உயர்ந்தாச்சு. பருப்பு விலை 60 ரூபா உயர்ந்தாச்சு. ஆனால் அதை குறைப்பதற்கு இந்த அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்கல. இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருளுடைய விலை உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு, விலை குறைப்பதற்கு பக்கத்து மாநிலத்தில், எந்த மாநிலத்தில் உணவுப் பொருள் விலை குறைவாக இருக்கின்றதோ அங்கே சென்று அந்த உணவுப் பொருளை கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விலைக்கு வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அதை விலையை தடுத்து நிறுத்தி விலை உயராம பார்த்துக்கிட்டோம். ஏழை மக்கள் பாதிக்காத பார்த்துக்கிட்டோம். இந்த அரசாங்கத்தில் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. வீட்டு வரி நகரத்தில் கிட்ட 100% உயர்த்தியாச்சு. கடவரி 150% உயர்த்தியாச்சு. ஆண்டுக்கு 6% உயர்த்தப்படுகிறது. குடிநீர் வரி கடுமையா உயர்த்திட்டாங்க. குப்பைக்கு வரி போட்டாங்க. ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு, ஒரு பக்கம் வரி. இதனால மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டு. இதுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும். திமுக ஆட்சி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1/4 அறிவிப்பு கூட நிறைவேற்றல. உதாரணத்துக்கு, மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுத்தாங்களாமா? கொடுக்கல. பெட்ரோல் டீசல் குறைக்கலாம், குறைச்சாங்களா? அதோட கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்துறாங்களா? அதிமுக ஆட்சிக்கு வந்தா இப்ப 125 நாளா மத்திய அரசு உயர்த்தி இருக்குது. அதை 150 நாளாக 100 நாள் வேலை திட்டத்தை உயர்த்தப்படும். அதோட அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே பல திட்டத்தை நிறைவேற்றுகிறோம். அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டு விட்டது. 297 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறோம். அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த தருணத்தில் சொல்லி, அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே விலைவாசி உயர்வு, வரி சுமையால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். வங்கியில் எல்லா குடும்ப அட்டை இருக்கின்ற குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு அம்மா 2 சக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா 2 சக்கர வாங்குறதுக்கு 25,000 மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் அன்று
பொங்கல் தொகுப்பு கொடுப்போம். அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். ஆண்டுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாம வழங்கப்படும். தீபாவளி பண்டிகை போது எல்லா பெண்களுக்கும் அருமையான பட்டு புடவை வழங்கப்படும். இப்போ பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் பண்றாங்க. அதிமுக ஆட்சிக்கு உடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதே போல 58 கால்வாய் நிறைவேற்றப்பட்டு விட்டது. நகர பகுதியில் கடை ஓரமாக வச்சிருக்கிற கடைக்கார சிறு வியாபாரிகள் அவள் வாங்கிய நம்முடைய கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி, அதே போல மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி, நம்முடைய விவசாய பொருள் மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி, நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செஞ்சிருந்தா அவர்களுக்கு புதிய ஆட்டோ வாங்க 75,000 ரூபாய் மானியம் வழங்கும். இப்ப குடும்ப அட்டைக்கு இன்றைக்கு ரேஷன் அரிசி வழங்குறாங்க, தரம் குறைவா இருக்குது. அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே மளிகை கடையில் வாங்குற அதே அரிசி ரேஷன் கடையில் தரமாக வழங்கப்படும். அது எவ்வளவு செலவானாலும் அதை பற்றி அரசு கவலை இல்லை. ரேஷன் கடையில் வழங்கப்படுகிற அரிசி நம்பர் 1 அரிசியா இருக்கும். அதே போல இப்ப விலையில்லா அரிசி கொடுக்கிறோம், விலையில்லா பருப்பு வழங்குறோம், விலையில்லா எண்ணெய் ரேஷன் கடையில் வழங்குறோம். அம்மா இல்லம் திட்டம் இன்றைக்கு ஏழையா இருக்கிறவங்க, ஜாதி மதம் கிடையாது, ஏழையா இருந்து சொந்தமா வீடு இல்லாம இருந்தா அதிமுக அரசு அமைந்த உடனே அந்த ஏழைகளுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், வயது வந்தவர்கள், திருமணமாகி தனி குடித்தனம் போனா அவர்களுக்கு சொந்தமா நிலம் வாங்கி அற்புதமாக காங்கிரீட் வீடு அந்த மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும். அதோட படித்த பட்டதாரி இளைஞர்கள் வேலை வாய்ப்பில் பதிவு செஞ்சு வேலை கிடைக்காம இருக்கின்ற அந்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். பிளஸ் 2 வரை படிச்சவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதோட இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய உதவி தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும். ஏற்கனவே அம்மா மணி கிளினிக்கு திறந்தோம், அதை திமுக அரசு மூடிவிட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே எங்கெல்லாம் அம்மா மணி கிளினிக் தொடங்கப்பட்டதோ அந்த இடத்தில் தொடர்ந்து அம்மா மணி கிளினிக் தொடரப்படும். அம்மா உணவகம் இந்த ஆட்சியில சரிவர கவனிக்கல, தரமான உணவு கிடைக்கல சொல்றாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தா அம்மா உணவகம் தரமான சுவையான உணவு வழங்கப்படும். அம்மா உணவகம் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மரியாதைக்குரிய முன்னாள் எம்எல்ஏ அருமை சகோதரி மகேந்திரன் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். அதிமுக வின்னிங். நல்ல ஆட்சி கம்மிங். நல்ல ஆட்சி. நன்றி, வணக்கம். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யாராடணும். புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். இளவலி தெரிஞ்ச ஏற்புடிச்ச பாமரன் இறங்கி கூட வரும்
மக்கள் நாயகன் கண்டாட்சி அரசியல முடிக்கணுமே முடிசூடி நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த மக்களுக்காக வாழ்ந்து மறைந்து இன்றைக்கும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றுதற்குரிய ஐயா பசுமன் முத்துலாமிக தேவர் ஐயா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மறைந்த மூக்கையார் தேவர் ஐயா அவர்களுக்கும் இருவரும் தெய்வங்களுக்கும் இந்த நேரத்திலே வணங்கி இந்த மக்களுக்காக உழைத்து மறைந்த தலைவர்கள், இந்த மண் புனிதமான மண். இப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த மண் இந்த உசிலம்பட்டி பகுதி. வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைந்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு இயற்கையான கூட்டணி, ஒரு வலிமையான கூட்டணி. இந்த உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கழகத்துடைய வேட்பாளராக தலைமை கழகம் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற வெற்றி வேட்பாளர் முன்னாள் எம்எல்ஏ அருமை சகோதரர் ஐ மகேந்திரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், மக்களின் சின்னம், விவசாயிகளின் சின்னம், விவசாய தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டைக்கு. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு ஆர்.பி. உதயகுமார் அவர்களுக்கும் இந்த பகுதியில் இருக்கின்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், முன்னாள் எம்எல்ஏக்களுக்கும், வாரியந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வாக்காளர் மக்களுக்கும், பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி இதை முடிச்சிட்டு மதுரைக்கு போக வேண்டும். ஆகவே இன்னும் 40 கிலோமீட்டர் சென்று கூட்டத்தில் பேச வேண்டி இருக்குது. சுருக்கமா, மகேந்திரன் அவர்கள் ஒரு சிறந்த பண்பாளர். கூப்பிட்ட கூறலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதாபிமானம் உள்ள மனிதர். அப்படிப்பட்டவரை தான் தலைமை தேர்ந்தெடுத்து இங்க நிறுத்தப்பட்டுகின்றது. அவருக்கு நீங்க உங்களுடைய பொன்னான வாக்கினை இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்தாச்சு. அரிசி விலை 30 ரூபா கிலோவுக்கு உயர்ந்துடுது. எண்ணெய் விலை 1 லிட்டர் 60 ரூபா உயர்ந்தாச்சு. பருப்பு விலை 60 ரூபா உயர்ந்தாச்சு. ஆனால் அதை குறைப்பதற்கு இந்த அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்கல. இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருளுடைய விலை உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு, விலை குறைப்பதற்கு பக்கத்து மாநிலத்தில், எந்த மாநிலத்தில் உணவுப் பொருள் விலை குறைவாக இருக்கின்றதோ அங்கே சென்று அந்த உணவுப் பொருளை கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விலைக்கு வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அதை விலையை தடுத்து நிறுத்தி விலை உயராம பார்த்துக்கிட்டோம். ஏழை மக்கள் பாதிக்காத பார்த்துக்கிட்டோம். இந்த அரசாங்கத்தில் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. வீட்டு வரி நகரத்தில் கிட்ட 100% உயர்த்தியாச்சு. கடை வரி 150% உயர்த்தியாச்சு.
ஆண்டுக்கு 6% உயர்த்தப்படுகிறது. குடிநீர் வரி கடுமையா உயர்த்திட்டாங்க. குப்பைக்கு வரி போட்டாங்க. ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு, ஒரு பக்கம் வரி. இதனால மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும். திமுக ஆட்சி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1/4 அறிவிப்பு கூட நிறைவேற்றல. உதாரணத்துக்கு மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுத்தாங்களாமா? கொடுக்கல. பெட்ரோல் டீசல் குறைக்கலாம், குறைச்சாங்களா? அதோட கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? அதிமுக ஆட்சிக்கு வந்தா இப்ப 125 நாளா மத்திய அரசு உயர்த்தி இருக்குது. அத 150 நாளாக 100 நாள் வேலை திட்டத்தை உயர்த்தப்படும். அதோட அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே பல திட்டத்தை நிறைவேற்றுகிறோம். அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டு விட்டது. 297 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறோம். அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த தருணத்தில் சொல்லி, அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே விலைவாசி உயர்வு, வரி சுமையால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். வங்கியில் எல்லா குடும்ப அட்டை இருக்கின்ற குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் அன்று பொங்கல் தொகுப்பு கொடுப்போம். அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். ஆண்டுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். தீபாவளி பண்டிகை போது எல்லா பெண்களுக்கும் அருமையான பட்டு புடவை வழங்கப்படும். இப்போ பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் பண்றாங்க. அதிமுக ஆட்சிக்கு உடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதே போல 58 கால்வாய் நிறைவேற்றப்பட்டு விட்டது. நகர பகுதியில் கடை ஓரமாக வச்சிருக்கிற கடைக்கார சிறு வியாபாரிகள் அவள் வாங்கிய நம்முடைய கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி, அதே போல மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி, நம்முடைய விவசாய பொருள் மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி, நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செஞ்சிருந்தா அவர்களுக்கு புதிய ஆட்டோ வாங்க 75,000 ரூபாய் மானியம் வழங்கும். இப்ப குடும்ப அட்டைக்கு இன்றைக்கு ரேஷன் அரிசி வழங்குறாங்க. தரம் குறைவா இருக்குது. அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே மளிகை கடையில் வாங்குற அதே அரிசி ரேஷன் கடையில் தரமாக வழங்கப்படும். அது எவ்வளவு செலவானாலும் அதை பற்றி அரசு கவலை இல்லை. ரேஷன் கடையில் வழங்கப்படுகிற அரிசி நம்பர் 1 அரிசியா இருக்கும். அதே போல இப்ப விலையில்லா அரிசி கொடுக்கிறோம், விலையில்லா பருப்பு வழங்குறோம், விலையில்லா எண்ணெய் ரேஷன் கடையில் வழங்குறோம். அம்மா இல்லம் திட்டம் இன்றைக்கு ஏழையா இருக்கிறவங்க, ஜாதி மதம் கிடையாது, ஏழையா இருந்து சொந்தமா வீடு இல்லாம இருந்தா அதிமுக அரசு அமைந்த உடனே அந்த ஏழைகளுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், வயது வந்தவர்கள், திருமணமாகி தனி குடித்தனம் போனா அவர்களுக்கு சொந்தமா நிலம் வாங்கி அற்புதமாக காங்கிரீட் வீடு அந்த மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2,000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும். அதோட படித்த பட்டதாரி இளைஞர்கள் வேலை வாய்ப்பில் பதிவு செஞ்சு வேலை கிடைக்காம இருக்கின்ற
அந்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். பிளஸ் 2 வரை படிச்சவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதோட இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய உதவி தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும். ஏற்கனவே அம்மா மணி கிளினிக் திறந்தோம், அதை திமுக அரசு மூடிவிட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே எங்கெல்லாம் அம்மா மணி கிளினிக் தொடங்கப்பட்டதோ அந்த இடத்தில் தொடர்ந்து அம்மா மணி கிளினிக் தொடரப்படும். அம்மா உணவகம் இந்த ஆட்சியில சரிவர கவனிக்கல, தரமான உணவு கிடைக்கலன்னு சொல்றாங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா அம்மா உணவகம் தரமான சுவையான உணவு வழங்கப்படும். அம்மா உணவகம் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மரியாதைக்குரிய முன்னாள் எம்எல்ஏ அருமை சகோதரி மகேந்திரன் அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். அண்ணா திமுக வின்னிங், அண்ணா திமுக வின்னிங். நல்ல ஆட்சி கம்மிங், நல்ல ஆட்சி. நன்றி, வணக்கம். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். வன்முறை ஏதுமில்லா இபிஎஸ் அரசுதான், ஒரு முறை யோசி அந்த தங்கத்தோட மனசுதான். சுயநலமில்லாத மக்களாட்சி அரசுதான், நேர்மையான இந்த அரசியலே புதுசுதான். தொத்து நோய் தடுத்து, கவிதைய வீட்டெடுத்து, செத்த பயிர் வளர்த்து, விலையேத்தோ அதை தடுத்து, அம்மாவை போல வந்து அரவணைச்சார் உறவாடி. நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா, அம்மாவுக்கு அப்புறம் எடப்பாடியார் தான். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். விவசாயி வாழ அந்த குடிமராமத்து, எங்க எடப்பாடி போல இங்க கிடைக்குமா சொத்து. பொதுவா திங்கிறாங்க ஊரையே வித்து, எங்க மனம் ஒரு சிங்கம் நேர்மையின் வித்து. இடஒதுக்கீடு வச்சு மாணவனை ஏற வச்சு, மாநில செழிக்க வச்சு, முதலிடம் ஆக்கி வச்சு, அம்மாவை போல வந்து அரவணைச்சா கொலவாடி. நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. நம்ம ஓட்டு எப்பவுமே எடப்பாடியாருக்கு தானுங்க. அப்பவும் சரி இப்பவும் சரி இரட்டை இலை தான் எப்பவும் சரி. எப்பவுமே நம்ம ஓட்டு எடப்பாடியாருக்கு தான். நாங்கெல்லாம் எப்பவுமே இரட்டை இலை தான். நல்ல ஆட்சினா எடப்பாடியார் தான். நாங்கெல்லாம் எப்பவுமே ரெட்டலை தான் எப்பவுமே. அடித்தடி இல்லாம அமைதியாக மாறணுமே, ஏழைக முகத்தில் தான் சிரிப்பு சத்தம் ஏறணுமே. போத ஒழியணுமே, கல்வி வழி தெரியணுமே, பெண்களை பாதுகாத்து மீண்டும் சிறகு விரியணுமே. மாற்றம் குறைந்திடவே, மாநிலமே சிறந்திடவே, வெற்றி பாதையில மீண்டும் நம்ம நடந்திடவே. அம்மாவை போல வந்து அரவணைச்சார் கொலவாடி. நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். ஏழைகள் சிரிக்கணும்
சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். புரட்சி தலைவர் படி எங்க எடப்பாடியார் சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். புரட்சி தலைவர் படி எங்க எடப்பாடியார் சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். இளவலி தெரிஞ்ச ஏற்புடிச்ச பாமரன் இறங்கி கூட வரும் எளிய மக்கள் நாயகன். கண்டாட்சி அரசியல முடிக்கணுமே முடிசூடி நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். சரசுதான் ஒரு முறை யோசி அந்த தங்கத்தோட மனசுதான். சுயநலமில்லாத மக்களாட்சி அரசுதான். நேர்மையான இந்த அரசியலே புதுசுதான். தொத்து நோய் தடுத்து கவிதைய மீட்டெடுத்து செத்த பயிர் வளர்த்து விலையேத்தம் அதை தடுத்து அம்மாவை போல வந்து அரவணைச்சார் உறவாடி. நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். அடித்தடி இல்லாம அமைதியாக மாறணுமே. ஏழைங்க முகத்தில் தான் சிரிப்பு சத்தம் ஏறணுமே. போத ஒழியணுமே, கல்வி ஒளி தெரியணுமே. பெண்களை பாதுகாத்து மீண்டும் சிறகு விரியணுமே. மாற்றம் பிறந்திடவே மாநிலமே சிறந்திடவே வெற்றி பாதையில மீண்டும் நம்ம நடந்திடவே. அம்மாவை போல வந்து அரவணைச்சார் உறவாடி. நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். 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 நல்லாட்சினா எடப்பாடியார் தான். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். புரட்சி தலைவர் படி எங்க எடப்பாடியார் சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். புரட்சி தலைவர் படி எங்க எடப்பாடியார் சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். இளவலி தெரிஞ்ச ஏற்புடிச்ச பாமரன் இறங்கி கூட வரும் எளிய மக்கள் நாயகன். கண்டாட்சி அரசியல முடிக்கணுமே முடிசூடி நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும்.
மக்களாட்சி அரசுதான். நேர்மையான இந்த அரசியலே புதுசுதான். தொத்து நோய் தடுத்து கவிதைய மீட்டெடுத்து செத்த பயிர் வளர்த்து இளையேத்தம் அதை தடுத்து அம்மாவை போல வந்து அரவணைச்சார் கொலவாடி. நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். விவசாயி வாழ அந்த குடிமராமத்து எங்க எடப்பாடி போல இங்க கிடைக்குமா சொத்து. பொதுவா திங்கிறாங்க ஊரையே வித்து. எங்க மனம் ஒரு சிங்கம் நேர்மையின் வித்து. இடஒதுக்கீடு வச்சு மாணவனை ஏற வச்சு மாநில செழிக்க வச்சு முதலிடம் ஆக்கி வச்சு அம்மாவை போல வந்து அரவணைச்சா கொலவாடி. நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். 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 நல்லாட்சினா எடப்பாடியார் தான். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார். சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார். சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். இளவலி தெரிஞ்ச ஏற்புடிச்ச பாமரன் இறங்கி கூட வரும் எளிய மக்கள் நாயகன். கண்டாட்சி அரசியல முடிக்கணுமே முடிசூடி. நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். சரசுதான் ஒரு முறை யோசி அந்த தங்கத்தோட மனசுதான். சுயநலமில்லாத மக்களாட்சி அரசுதான். நேர்மையான இந்த அரசியலே புதுசுதான். தொத்து நோய் தடுத்து கவிதைய மீட்டெடுத்து செத்த பயிர் வளர்த்து இளையேத்தம் அதை தடுத்து அம்மாவை போல வந்து அரவணைச்சார் கொலவாடி. நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். அடிதடி இல்லாம அமைதியாக மாறணுமே. ஏழைய முகத்தில் தான் சிரிப்பு சத்தம் ஏறணுமே. போத ஒழியணுமே. கல்வி வழி தெரியணுமே. பெண்
அழகு விரியனுமே மாற்றம் பிறந்திடவே மாநிலமே சிறந்திடவே வெற்றி பாதையில மீண்டும் நம்ம நடந்திடவே அம்மாவை போல வந்து அரவணைச்சா கொலவாடி நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும் 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 நல்ல ஆட்சினா எடப்பாடியார் தான். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும் புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார் சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார் புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார் சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார் இளவலி தெரிஞ்ச ஏற்புடிச்ச பாமரன் இறங்கி கூட வரும் எளிய மக்கள் நாயகன் கண்காட்சி அரசியல முடிக்கணுமே முடிசூடி நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும் அரசுதான் ஒரு முறை யோசி அந்த தங்கத்தோட மனசுதான் சுயநலமில்லாத மக்களாட்சி அரசுதான் நேர்மையான இந்த அரசியலே புதுசுதான் தொத்து நோய் தடுத்து கவிதைய மீட்டெடுத்து செத்த பயிர் வளர்த்து இளையேத்தம் அதை தடுத்து அம்மாவை போல வந்து அரவணைச்சார் கொலவாடி நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும் விவசாயி வாழ அந்த குடிமராமத்து எங்க எடப்பாடி போல இங்க கிடைக்குமா சொத்து பொதுவா திங்கிறாங்க ஊரையே விட்டு எங்க மனம் ஒரு சிங்கம் நேர்மையின் விட்டு இடஒதுக்கீடு வச்சு மாணவனை ஏற வச்சு மாநில செழிக்க வச்சு முதலிடம் ஆக்கி வச்சு அம்மாவை போல வந்து அரவணைச்சா கொலவாடி நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும் 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 நல்ல ஆட்சினா எடப்பாடியார் தான். ஏழைகள் சிரி
ஜெயிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். இளவலி தெரிஞ்ச ஏற்புடிச்ச பாமரன், இறங்கி கூட வரும் எளிய மக்கள் நாயகன். கண்காட்சி அரசியல முடிக்கணுமே முடிசூடி, நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். சரசுதான் ஒரு முறை யோசி, அந்த தங்கத்தோட மனசுதான். சுயநலமில்லாத மக்களாட்சி அரசுதான். நேர்மையான இந்த அரசியலே புதுசுதான். கொத்து நோய் தடுத்து, கவிதைய மீட்டெடுத்து, செத்த பயிர் வளர்த்து, விலையேத்தம் அதை தடுத்து, அம்மாவை போல வந்து அரவணைச்சார் உறவாடி. நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். அடிதடி இல்லாம அமைதியாக மாறணுமே, ஏழைய முகத்தில் தான் சிரிப்பு சத்தம் ஏறணுமே. போத ஒழியணுமே, கல்வி ஒளி தெரியணுமே, பெண்களை பாதுகாத்து மீண்டும் சிறகு விரியணுமே. மாற்றம் பிறந்திடவே, மாநிலமே சிறந்திடவே, வெற்றி பாதையில மீண்டும் நம்ம நடந்திடவே. அம்மாவை போல வந்து அரவணைச்சார் உறவாடி. நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். 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 நல்லாட்சினா எடப்பாடியார் தான். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். இளவலி தெரிஞ்ச ஏற்புடிச்ச பாமரன், இறங்கி கூட வரும் எளிய மக்கள் நாயகன். கண்காட்சி அரசியல முடிக்கணுமே முடிசூடி, நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு
ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டை இலை ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். அரசுதான் ஒரு முறை யோசி, அந்த தங்கத்தோட மனசுதான் சுயநலமில்லாத மக்களாட்சி அரசுதான். நேர்மையான இந்த அரசியலே புதுசுதான். தொத்து நோய் தடுத்து கவிதைய மீட்டெடுத்து செத்த பயிர் வளர்த்து இளையேத்தம் அதை தடுத்து அம்மாவை போல வந்து அரவணைச்சார் உறவாடி. நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டை இலை ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் கொஞ்சம் கொடி கீழே கொஞ்சம் கொடி கீழே இருக்கு. கொஞ்சம் கொடி கீழே இருக்கும்பா. சரி எடு, சரி எடுக்கல. தம்பி கொஞ்சம் கொடி கீழே. தாமரை தாமரை படம் எடுக்கிறாங்க. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்களை வணங்கி நம்முடைய திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் திரு ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், விவசாய தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டைக்கு. மரியாதைக்குரிய போற்றுதற்குரிய பசுமன் முத்துராமலிங்க ஐயா தேவர் அவருடைய ஐயா மூக்கையா தேவர் அவருடைய இந்த இருவரும் தலைவர்கள் மக்களுக்காக மறைந்து வாழ்ந்த தலைவர்கள். இந்த தலைவர்கள் அப்படிப்பட்ட தலைவருடைய மண் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டம் அந்த காலத்தில் இருந்தது. அந்த மண்ணில் பேசுவதே பெருமைக்குரியது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, நம் கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்கா பெருமக்களை, பத்திரிகா ஊடக அத்தனை பேருக்கும் வணக்கம். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. திமுக குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி. அண்ணா திமுக
நாட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டம் தேவை என்பதை எண்ணி திட்டத்தை போட்டு உங்களுக்கு கொண்டாந்து சேர்த்துறோம். ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு என்ன திட்டம், அந்த திட்டத்தை போட்டு குடும்பம் செழிக்க இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. ஆகவே அண்ணா திமுகவுக்கு உள்ள வேறுபாடு. நம்முடைய பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி திமுகவை வேரோடு அழிக்க வேண்டும் என்று சபதம் எடுத்தார். அதை நிறைவேற்றுவீங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் இயக்கத்தை கட்டி காத்தார். இரண்டு தலைவர்களுக்கும் நாம் தாம் பிள்ளைகள், நாம் தாம் நமக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். ஆனா குடும்பத்துக்காக வாழ்கின்ற தலைவர் திரு கருணாநிதி. அப்படித்தானே? குடும்பத்துக்காக தானே வாழ்ந்தாரு. நம்முடைய தலைவர் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தார். திரு கருணாநிதி வீட்டு மக்களுக்காக வாழ்ந்தார். இதுதான் நம்ம கட்சிக்குள்ள வித்தியாசம். நம்முடைய தலைவர்கள் மக்களுக்கு என்னென்ன திட்டம் என்பதை திட்டம் போட்டு செயல்படுத்தி திட்டத்தை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்த காரணத்தினால்தான் இன்றைய தினம் அவர் இந்த பூமியிலே இருந்து மறைந்தாலும் நம்முடைய தலைவர், இருவரும் தலைவர்கள் மக்கள் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய தலைவருடைய ஆசியாவில் ஆசி, அந்த ஆசியோட தான் நம்முடைய கட்சி இயங்கிட்டு இருக்குது. நம்முடைய கட்சியை உடைக்க எத்தனை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது, அத்தனையும் மக்களுடைய துணை கொண்டு, நிர்வாகிகளுடைய துணை கொண்டு தூளாக்கப்பட்டது. அண்ணா திமுக புது பொலிவுடன் இந்த தேர்தலை சந்திக்குது. இனி எந்த கொம்பனாலும் அண்ணா திமுகவை அசைக்க முடியாது. நாம வைச்ச கூட்டணி இயற்கையான கூட்டணி, வெற்றி கூட்டணி. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் 234 இடங்களில் 210 இடங்களில் வெல்லும். அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். நாம இருக்கின்ற போது பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தோம். சாலைகள் அமைச்சோம், பாலங்கள் அமைத்தோம், கல்லூரிகளை திறந்தோம், பள்ளிகளை திறந்தோம். திமுக ஆட்சியில் திறந்த பள்ளியை மூடினாங்க. பள்ளியை திறந்தது அண்ணா திமுக ஆட்சி, பள்ளியை மூடியது திமுக ஆட்சி. ஆக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு ஆட்சி செய்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். கொரோனா காலம் 1 வருஷம் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. அந்த காலகட்டத்தில் கூட ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதற்காக விலையில அரிசி, விலையில எண்ணெய், விலையில சர்க்கரை, பருப்பு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம்ல. தை பொங்கல் என்று எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் நாம தான் கொடுத்தோம். எப்படி மக்களுக்காக பல திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறோம். திமுக ஆட்சியில் மின் கட்டணம் 67% உயர்வு, வீட்டு வரி 100% உயர்வு, கடவரி 150% உயர்வு, குடிநீர் வரி உயர்வு. எப்படி குப்பைக்கு வரி போட்டாங்க. இன்றைக்கு விலைவாசி வெண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு. மக்கள் வாங்கும் சக்தி இல்லாம வாழ்வதற்கே போராடி கொண்டிருக்கிறாங்க. இன்றைய தினம் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை சர்வசாதாரணமா விக்குது இல்ல? அப்படி அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடனே தமிழகத்தில் கஞ்சாவை அறவாடு ஒழிக்கப்படும். இன்றைய தினம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லா குடும்பத்தைதாரருக்கும் அவருடைய கஷ்டத்தை உணர்ந்து 10,000 ரூபாய் சிறப்பு உதவி தொகை வழங்கப்படும். வங்கியில் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கு 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்பத்தாருக்கு விலையெல்லாம் பிரிட்ஜ் வழங்கப்படும்.
வேலைக்கு செல்லும் மகளிர் 5 லட்சம் பேருக்கு மானியம் 25,000 அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைக்கும் 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாம வழங்கப்படும். ஒவ்வொரு தைப்பொங்கல் என்றும் பொங்கல் தொப்போடு 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். அதோட மகளிர் தான் கட்டணம் இல்லாம பேருந்து பயணம் செய்யறாங்க. இனிமேல் அதிமுக ஆட்சி உடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம். ரேஷன் கடையில் போடுற அரிசி தரமான அரிசியாக போடப்படும். ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு வழங்கப்படும், விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். அதே போல அம்மா இல்ல திட்டம், அனைத்து ஏழைகளுக்கும் அற்புதமான அம்மா இல்லம் திட்டம். காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும், பட்டியல் மக்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கணும். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும். முதியோருக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஓய்வூதியம் 2000 உயர்த்தி வழங்கப்படும். பட்டதாரிகளுக்கு பட்டம் பெற்று வேலை இல்லாமல் இருக்கின்ற வேலைகளுக்கு 2000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும். பிளஸ் வரை படிச்சு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதுபோல ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துகின்ற அந்த ஜல்லிக்கட்டு போட்டி அனுமதி பெற்று நடந்தா 5 லட்சம் ரூபாய் போட்டி நடப்பதற்கு உதவித்தொகை வழங்கப்படும். அந்த போட்டியிலே கலந்து கொள்கின்ற வீரர்கள் ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு உயிரிழந்தால் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொள்கின்ற வீரர்கள், பதிவு செய்யப்பட்ட வீரர்கள் காப்பீடு செய்யப்பட்டு அந்த காப்பீட்டு தொகையை பிரிவைத்து அரசாங்கமே செலுத்தும். அதே போல இப்பொழுது அந்த காளைகள் பதிவு செய்யப்படுகிறது ஆன்லைன்ல. இனி பழைய முறையில் கொண்டு வரப்படும். ஆன்லைன் பதிவு செய்ய கட்டிட தொழிலாளிகள் பணி செய்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். மாற்றுத்திறனாளி வாங்கிய கூட்டுறவு வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் உதயகுமார் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாங்கி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். இளவலி தெரிஞ்ச ஏற்புடிச்ச பாமரன், இறங்கி கூட வரும் எளிய மக்கள் நாயகன். கண்டாட்சி அரசியல முடிக்கணுமே முடிசூடி, நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். சரசுதான் ஒரு முறை யோசி, அந்த தங்கத்தோட மனசுதான். சுயநலமில்லாத மக்களாட்சி அரசுதான், நேர்மையான இந்த அரசியலே புதுசுதான். தொத்து நோய் தடுத்து கவிதைய வீட்டெடுத்து செத்த பயிர் வளர்த்து இளையேத்தம் அதை தடுத்து அம்மாவை போல அரவணைச்சார் உறவாடி. நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டை
வயல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்களை வணங்கி நம்முடைய திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் திரு ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், விவசாய தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டைக்கு. மரியாதைக்குரிய போற்றுதற்குரிய பசுமன் முத்துராமலிங்க ஐயா தேவர் அவருடைய ஐயா மூக்கையா தேவர் அவருடைய இந்த இருவரும் தலைவர்கள் மக்களுக்காக மறைந்து வாழ்ந்த தலைவர்கள். இந்த தலைவர்கள் அப்படிப்பட்ட தலைவருடைய மண் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டம் அந்த காலத்தில் இருந்தது. அந்த மண்ணில் பேசுவதே பெருமைக்குரியது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, நம் கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்கா பெருமக்களே, பத்திரிகா ஊடக அத்தனை பேருக்கும் வணக்கம். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. திமுக குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி. அண்ணா திமுக நாட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டம் தேவை என்பதை எண்ணி திட்டத்தை போட்டு உங்களுக்கு கொண்டாந்து சேர்த்துறோம். ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு என்ன திட்டம், அந்த திட்டத்தை போட்டு குடும்பம் செழிக்க இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. ஆகவே அண்ணா திமுகவுக்கு உள்ள வேறுபாடு. நம்முடைய பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி திமுகவை வேரோடு அழிக்க வேண்டும் என்று சபதம் எடுத்தார். அதை நிறைவேற்றுவீங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் இயக்கத்தை கட்டி காத்தார். இரண்டு தலைவர்களுக்கும் நாம் தாம் பிள்ளைகள், நாம் தாம் நமக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். ஆனா குடும்பத்துக்காக வாழ்கின்ற தலைவர் திரு கருணாநிதி. அப்படித்தானே? குடும்பத்துக்காக தானே வாழ்ந்தாரு. நம்முடைய தலைவர் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தார். திரு கருணாநிதி வீட்டு மக்களுக்காக வாழ்ந்தார். இதுதான் நம்ம கட்சி